தீபக் உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவரோட பேஷன், ஸ்கில், கனவு, லட்சியம் இது எல்லாம் காணாம போய் இன்னும் வர 10 வருஷத்துக்கு 9 to 5 ஜாப் பார்த்துட்டு கடன் அடைக்க போறாரு. உங்க வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு நினைச்சு இப்போ அவரோட வாழ்க்கை வீணாகிடுச்சு. அம்மா இந்தாங்க இந்த காசை இவரோட காலேஜ் ஃபீஸ் அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு வாங்கிக்கோங்க. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கம்மா. அம்மா உன் கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நினைப்பியா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தம். யார் கேட்டு இதெல்லாம் நீங்க எல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் இப்போ யார் கேட்டா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ராணி, ரேவதி அவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா. நீங்க இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கம்மா. போங்க. காவியா என்னாச்சு? கோவப்படாத. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? உங்க கனவு என்ன தீபக்? நீங்க வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் தானே உங்க ஆசை? அந்த கனவு எல்லாமே இந்த தாலினால போச்சுல. யாரோ சொன்னதெல்லாம் இப்படி பெருசா எடுத்துக்காத காவியா. இது நான் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. உன்னை புடிச்சுதான் தாலி கட்டினேன். என் லைஃப்லாம் ஒன்னும் ஸ்பாயில் ஆகல. உங்க வாழ்க்கை வீணா போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் பழி போட்டு பேசுறாங்க. எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா?